முருங்கைக்கீரை சமைக்கலாம் வாங்க. காய வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சு முடிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், இதை நம்ம வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் உருவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை போட்டு அதையும் வதக்கி எடுக்கலாம். நம்ம இதில் திட்டமாக கொஞ்சமாக உப்பு போட்டு உப்பையும் சேர்த்து வதக்கி எடுக்கலாம். கீரையில் சேர்க்குறதுக்கு 4 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம உடச்சி அதில் விட்டுடலாம். முட்டையை உடச்சி விட்டாச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுப்போம். முருங்கைக்கீரை முட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபைனலாக நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடியை தூவி ஒரு கிண்டி இறக்கிடலாம். இன்றைக்கி தான் என்னுடைய சமையல். பீக்கங்காய் புளி, முருங்கைக்கீரை முட்டை, பீக்கங்காய் தோல் வச்சு துவையல், ரைஸ். இவ்வளோ தான் என்னுடைய சமையல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.